வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே வணக்கம். இது உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி. தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், இப்படி எத்தனையோ அபிஷேகங்கள் ஒரு சிலையின் மீது செய்யப்பட்டால் என்ன ஆகும்? சாதாரண கற்சிலையாக இருந்தால் சில 100 ஆண்டுகளில் அது தேய்ந்து போயிருக்கும். அல்லது உலோகச் சிலையாக இருந்தால் அது அரித்து போயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிலை இருக்கிறது. கடந்த 5000 வருடங்களாக எந்தவிதமான அரிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சிலையின் மீது பட்டு வழிந்து வரும் பால் ஒரு தீராத நோயை தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இது சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு விடை தேட வேண்டுமென்றால் நாம் கடவுளை தேடிப் போக தேவையில்லை. போகர் என்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானியை தேடிப் போக வேண்டும். இன்றைய வீடியோவில் நாம் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். பழனி முருகன் சிலை என்பது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டும்தானா? அல்லது அது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு மருத்துவ தொழில்நுட்பமா? நவபாஷாணம் உண்மையில் என்ன? போகர் அதை எப்படி உருவாக்கினார்? பழனி மலைக்கு அடியில் இருக்கும் அந்த ரகசிய சுரங்கப்பாதை எங்கே செல்கிறது? வாருங்கள், சித்தர்களின் அறிவியல் உலகத்திற்குள் ஒரு பயணம் செல்வோம். பகுதி 1, நவபாஷாணம், மரணத்தை வெல்லும் வேதியியல். முதலில் ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நவபாஷாணம். நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? 9 வகையான கொடிய விஷங்களை ஒன்று சேர்த்தால் அது மருந்தாக மாறுமா? நவீன வேதியியல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பொருளின் தன்மை அதை நாம் எப்படி பதப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து மாறும். இதைத்தான் சித்த மருத்துவத்தில் கட்டுதல், சாலிடிஃபிகேஷன் என்று சொல்கிறார்கள். போகர் பயன்படுத்திய அந்த 9 பாஷாணங்கள் எவை என்று பார்த்தால், வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தாளகம், மனோசிலை. குறிப்பு: சில சித்த மரபுகள் மற்றும் துணை நூல்களில் மிருதார் சிங் மற்றும் சிலாஜத் போன்ற பொருட்களும் நவபாஷாண கலவையில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் இவை எல்லா சித்த நூல்களிலும் ஒரே மாதிரி சொல்லப்படுவதில்லை. பகுதி, காலம், ஆசான் சிஷ்ய பரம்பரை ஆகியவற்றை பொறுத்து பொருட்களின் பெயர்கள் மாறுபடுகின்றன. சித்த நூல்களில் நவபாஷாணத்திற்கு ஒரு ஒற்றை பட்டியல் இல்லை. போகர் உள்ளிட்ட சித்தர்கள் பல்வேறு விஷதாது பொருட்களை கட்டுதல் முறையில் மருந்தாக மாற்றியதாகவே குறிப்பிட்டுள்ளனர். இதில் ரசம், மர்க்யூரி என்பது சாதாரண வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடியது. அதை திடப்பொருளாக மாற்றுவது இப்போதைய அறிவியலுக்கே ஒரு சவால். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இங்குதான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. போகர் ஏன் இந்த சிலையை செய்தாரு? அவர் கல்லில் செய்திருக்கலாமே. கலியுகத்தின் இயல்பை உணர்ந்த போகர், மனிதன் இயற்கையிலிருந்து விலகும்போது உடலும் பலவீனமடையும், பலவிதமான நீடித்த நோய்கள் அதிகரிக்கும் என்று தனது ஞான பார்வையில் சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மருந்து கொடுப்பது கடினம். அதற்கு தீர்வாக ஒரு சர்வரோக நிவாரணியை உருவாக்க நினைத்தார். சித்த மருத்துவத்தில் ஒரு அடிப்படை விதி உண்டு: விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும். எப்படி ஒரு பாம்பின் விஷமே அந்த பாம்பு கடிக்கு மருந்தாக மாறுகிறதோ, அதே போல இயற்கையில் கிடைக்கும் 9 வகையான கொடிய விஷங்களை எடுத்து அவற்றை சரியான விகிதத்தில் கலந்து கட்டினால் அது சாகாவரத்தை தரும் மருந்தாக மாறும். இந்த சிலை ஒரு மருத்துவ மின்கலம் போல செயல்படுகிறது. அதாவது, அபிஷேகம் செய்யும் பொருட்கள் இந்த சிலையின் மீது படும்போது அந்த நவபாஷாணத்தின் மருத்துவ குணங்கள் அந்த பாலில் அல்லது பஞ்சாமிர்தத்தில் கலக்கிறது. இதுதான் பக்தர்களுக்கு பிரசாதமாக கிடைக்கிறது. பகுதி 2, போகர் யார்? சித்தரா அல்லது விஞ்ஞானியா? யார் இந்த போகர்? இவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு ஆல்கெமிஸ்ட், ரசவாத நிபுணர். சித்தர் பாடல்களின்படி இவர் வைகாசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருடைய குரு சித்தர்களின் தலைவரான காளாங்கி நாதர். ஆனால் வரலாறு இங்கே ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கிறது. இது கேட்பதற்கு சிறிது குழப்பமாக இருக்கலாம். ஆனால் காத்திருங்கள். பல வரலாற்று ஆய்வாளர்கள் போகர் சித்தர் சீன தேசத்திற்கு சென்று பல வருடங்கள் வாழ்ந்தார்
என்று சொல்கிறார்கள். அங்கே அவர் போயான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் என்றும் சீன தத்துவஞானியான லாவோ ட்சு என்பவரும் போகரும் ஒருவரே என்றும் ஒரு வலுவான கருத்து இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக போகர் எழுதிய சப்த காண்டம் என்ற நூலில் சீனாவை பற்றியும் அங்கே அவர் செய்த மருத்துவ முறைகளை பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சீனாவிலிருந்து வரும்போது ஒரு அதிசய களிமண்ணையும் சில மருத்துவ ரகசியங்களையும் கொண்டு வந்தார். அதுதான் பழனி சிலையை உருவாக்க உதவியது என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், அவர் எழுதிய போகர் 7000 என்ற நூலில் வானில் நகரும் வாகனங்கள், புவியீர்ப்பை மீறும் சக்திகள், மனித உடலை ஒரு வாகனமாக மாற்றும் ஞானம் பற்றி மர்மமான குறிப்புகள் உள்ளதாக சித்தர் மரபு கூறுகிறது. இது இன்றைய விமான தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் மனித உடல், ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு விமானமாகும் ஒரு மர்ம தத்துவம். அதாவது போகர் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் காலத்தை வென்ற ஒரு ஞானி. பகுதி 3, இரவின் ரகசியம் மற்றும் வெப்பம். சித்தர் மரபு மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையின்படி பழனி நவபாஷான சிலை ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு உயிருள்ள சக்தி வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த சிலையை தொடும் பொழுது ஒரு தனித்துவமான வெப்ப உணர்வு இருப்பதாக பலரும் அனுபவமாக கூறுகிறார்கள். இதனால்தான் பாரம்பரிய வழக்கப்படி இரவு நேரங்களில் அந்த சிலைக்கு முழுவதுமாக சந்தனம் பூசி வைக்கப்படுகிறது. காலையில் அந்த சந்தனத்தின் நிறம் மாறியிருப்பது பக்தர்களுக்கு பார்ப்பதற்கு அந்த சிலையின் மர்ம தன்மையை மேலும் ஆழப்படுத்துகிறது. அந்த சூட்டை தணிக்கவே நாள் முழுவதும் குளிர்ந்த நீரிலும் பாலிலும் அபிஷேகம் நடக்கிறது. அந்த சிலையிலிருந்து வியர்வை வெளிப்படுவதாகவும் அந்த வியர்வை துளிகளே தீர்த்தமாக வழங்கப்படுவதாகவும் வரலாறு கூறுகிறது. யோசித்துப் பாருங்கள், ஒரு சிலையை தொட்டு வணங்கினால் நோய் தீரும் என்பது மூட நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த சிலை ஒரு உறைந்த மருந்து ஆக இருந்தால் அது அறிவியல். நவீன ஆய்வகத்தில் நடக்கும் அதே செயல்முறைதான் பழனி மலையின் உச்சியில் ஒரு ஆன்மீக வடிவில் நடந்து கொண்டிருக்கிறது. பகுதி 4, பழனி மலையின் ரகசிய சுரங்கம். சிலையை செய்து முடித்த பிறகு போகர் என்ன ஆனார்? அவர் இறந்துவிட்டாரா? இல்லை, சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. அவர்கள் தங்கள் விருப்பப்படி சமாதி நிலையை அடைவார்கள். பழனிமலை கோயிலின் கற்ப கிரகத்திற்கு, கருவறைக்கு நேர் கீழே ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அறையில்தான் போகர் சித்தர் இன்றும் நிர்விகல்ப சமாதி நிலையில் அமர்ந்திருக்கிறார். வரலாற்றின்படி அவர் அந்த சுரங்கத்திற்குள் செல்லும் முன் தன் சீடரான புலிப்பாணியிடம், நான் சமாதி நிலைக்கு செல்கிறேன், இந்த வாசலை மூடிவிடு, யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். இன்றும் பழனி கோயிலின் ஒரு பக்கத்தில் போகர் சன்னதி இருக்கிறது. அங்கே ஒரு மர்மமான சுரங்க வாசல் இருக்கிறது. அந்த வாசல் பல நூற்றாண்டுகளாக பூட்டப்பட்டே இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு வரை அந்த பூட்டிற்கு பூஜை நடந்து கொண்டிருந்தது. அந்த வாசலுக்கு பின்னால் இன்றும் அந்த மகா சித்தர் சூட்சும வடிவில், அஸ்ட்ரல் ஃபார்ம், உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் தான் உருவாக்கிய நவபாஷான சிலையை பாதுகாத்து வருகிறார் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் அங்கே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. ஏன்? அங்கே இன்னும் தீர்க்கப்படாத, மனித அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்கள் இருக்கலாம். பகுதி 5, இன்றைய நிலையும் நம் கடமையும். பழனி முருகன் கோவில் என்பது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற ஒரு மாபெரும் மருத்துவ ஆய்வுக்கூடம். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், காலப்போக்கில் அதிகப்படியான ரசாயன கலப்புள்ள அபிஷேக பொருட்களாலும் சரியான பராமரிப்பு இல்லாததாலும் அந்த சிலை சிறிது தேய்மானம் அடைந்து வருவதாக சில ஆய்வுகள் சொல்கின்றன. அதனால்தான் இப்போது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. போகர் அமைத்த அந்த அறிவியல் அற்புதம் ஒரு உலக பொக்கிஷம். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. முடிவுரை: அறிவியலா, ஆன்மீகமா? நண்பர்களே, பழனி முருகன் சிலை ஒரு ஆன்மீக அதிசயம் மட்டுமல்ல, அது ஒரு பண்டைய பொறியியலின் தலை சிறந்த படைப்பு. இன்றைய நவீன மருத்துவம்
பல நோய்களுக்கு தீர்வு தேடிக் கொண்டிருக்கும் போது 5000 வருடங்களுக்கு முன்பே ஒருத்தர் 9 விஷங்களை மருந்தாக மாற்றி காட்டியிருக்கிறார். அடுத்த முறை நீங்கள் பழனிக்கு சென்றால் அந்த சிலையை வெறும் கல்லாக பார்க்காதீர்கள். அது நம் தமிழர்களின் அறிவியல் அறிவுக்கான ஒரு அடையாளம். அந்த தண்டாயுதபாணியை பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னால் இருக்கும் போகர் சித்தரின் தியாகத்தையும் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். அந்த சித்தரின் அருள் இருந்தால் எப்பேற்பட்ட விதியும் மாறும், வியாதியும் தீரும். நவபாஷாணம் பற்றிய இந்த அறிவியல் மற்றும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்ததா? உங்கள் அனுபவத்தை அல்லது உணர்வுகளை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் ஒரு புதிய தேடலை உருவாக்கலாம். சித்தர்களின் இந்த வியக்கத்தக்க அறிவாற்றலை போற்றும் விதமாக உங்கள் மனதார ஓம் போகர் போற்றி என்றோ அல்லது அரோகரா என்றோ கீழே கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தேட உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலோடு இணைந்திருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே அதை ஞானத்தோடு வாழ்வோம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.